நீங்க என்ன சார் போய் ஆந்திரா கேரளா மத்த லாங்குவேஜ் பொண்ணுங்களை கொண்டாந்து திணிச்சா தமிழ்நாட்டுல எத்தனை அழகழகான பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா? ஏங்க சும்மா விடுவாங்களா படத்துல? நான் தண்ணி அடிச்சு பாக்குறேன், தண்ணி வர மாட்டேங்குது. விமானம் அண்ணாச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குழாயில இருந்து புது தண்ணி வருது. குடம் ரொம்பிருச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன், குடம் ரொம்பி பார்த்தா மட்டும் எதுக்கு அப்படி எங்கேயாவது வந்தா என்னை வச்சு செய்யறதுனே எல்லாம் ஒரு டீமாவே ஃபார்ம் ஆகி அந்த ஃபார்முல இருந்துறீங்க. நல்லா இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கேன். ஓகே. சவுண்டா சார்? நல்ல சவுண்டா பேசுமா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். ரைட், ஓகே. சவுண்டா ரெண்டு டமாட்டோ பார்த்துட்டு கழுவி ஊத்துவாங்க பாருங்க, அங்க வரும் சவுண்ட். தம்பி இது வந்து நாங்க பார்க்காத சவுண்டா இல்லையா? இது வெள்ளித்திரை தானே? என்னது? வெள்ளித்திரை தான், உள்ள கிடையாது. வெள்ளித்திரை தம்பி. ஓகே, வணக்கம். என்னுடைய பேர் வந்து திருச்சி சாதனா. எனக்கு ரொம்ப என்னுடைய பேரை கேட்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா எங்க அப்பா வச்ச பேரு. அப்படியே திருச்சி சாதனா வச்சாரா? ஆமா. ஆனா ஊர் வந்து கரூர். சோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு பேரு, எனக்கு பிடிச்ச பேரு. புதுசா இருக்கு என்னுடைய பேரை கேட்குறப்ப, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அண்ணாச்சி இமான் அண்ணாச்சி, சாரப்பாம்பு இவங்க கூட எல்லாம் நான் சேர்ந்து ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு அவேர்னஸ் படமா வந்து இருக்கு. ஸோ நான் வந்து முன்னாடியே நாங்கள் வந்து படம் பார்த்துட்டோம். எந்த ஒரு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் பொண்ணோ மாப்பிள்ளையோ தீர விசாரித்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணுறதுல நம்ம வந்து பொண்ணை பெற்றவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படம் தான் இதில். அது வந்து ரொம்பவும் சீரியஸெல்லாம் போகாது, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்குது. ஏன்னா காமெடி ஆக்டர்ஸ் இவங்க எல்லாமே இருக்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி தான் இருக்கும். அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கலந்து சூப்பரான ஒரு படம் வந்து எல்லாருமே இப்போ வந்து ஒரு செல்ஃபோன்னால எல்லாருமே ஃபேக்காக போயிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்த்துடுறீங்க. அது பார்க்காதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணாஜே, ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி சார். ஸோ எப்போவுமே வந்து கேஷுவலாக வந்து தம்பி பேசுவாப்ல. நீங்க எப்போதுமே கடைசி வரைக்கும் இதே குணத்தோட எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா தான் என்ன சொல்றீங்க? அப்ப கூட ஐயோ ஆட்டையை ஓட்டுங்க, கண்ணாடி தானா? அப்ப பாராட்டுதாப்பா. காமெடியா போட்டு எனக்கு சங்கல குஸ்காவா இருக்குது. எனக்கு சத்தியமா சொல்றேங்க, இனிமேல் சொல்றேன், இனிமேல் என்னோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன். நாங்க அதுக்கப்புறம் இப்ப சொல்றதே காமெடி தானே. என் படத்தை பாருங்க, நீங்களே அசந்துருவீங்க, தூங்க மாட்டீங்க, செம்மையா இருக்கும். எப்படிமா இப்ப நீங்க இப்ப சினிமாவுக்கு வந்துட்டீங்க, சினிமால வந்து இப்ப என்னுடைய காமெடியில நீங்க அந்த மாதிரிலாம் கிடையாங்க. இப்போ வேற மாதிரி தான் இருக்குன்னா எப்படி இப்போ நம்ம கோவை சரளா மேடம் மாதிரி அப்படி வர வாய்ப்பு இருக்கா? முடியல அந்த கிராப்லாம் கட்டிங் அப்படிதான் தெரியுது. ஆமா ஆமா, கோவை சரளா மேம். ஏன்னா என்னுடையமே அந்த அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. கோவை சரளா அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பா யாராவது ப்ரொடியூசர் டைரக்டர் இவங்க கண்ணுல எல்லாம் படுற மாதிரி கொஞ்சம் வந்து மீடியா கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விடுங்கப்பா என்னைய ப்ளீஸ். ஏன்னா நீ பேசுனத போட்டு விட சொல்லு. ஏச்சி என்ன போட்டு விடுங்கப்பா. நீ பேசுனத போட்டு விட சொல்றேன். நான் பேசுனத போட்டு விடுங்க. நான் பேசுனத போட்டு விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஷேர் பண்ணி விடுங்க. ஹீரோ ஹீரோயின் எல்லாம் நடிக்கிறதுக்கு விட மாட்டேங்காங்கம்மா தமிழ்ல. ஏன் விட மாட்டேங்கிறாங்க? அது என்னன்னு தெரியல, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன் நடிக்கிறதுக்கு என்ன வந்திருக்கு? தமிழ்நாட்டு பொண்ணுங்களை ஹீரோயினியா போடுங்கப்பா. சாதனை, நீ காமெடியே பண்ணு, ஹீரோயினா நடிக்க வேண்டாம். நான் ஹீரோயினா பண்ண சார், நான் காமெடியா தான் பண்றேன். ஆக்சுவலி பொதுவா ஒரு தமிழ் பெண்களை ஹீரோயினா போடுங்கன்னு சொல்ற ரிக்வெஸ்டா கேக்குறேன். நல்ல விஷயம். அது வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய நம்ம படத்துல தமிழ் பொண்ணு தான் போட்டுருக்கோம். நீ பாருங்க, அவங்க வேற ஷூட்டிங்ல இருக்காங்க. வேற ஷூட்டிங்ல இருக்காங்க. இல்ல மேடம் வந்து வந்தாங்க, லண்டன்ல ஒரு ஷூட்டிங்ல இருக்காங்க. அங்க வந்து திடீர்னு டிக்கெட் கிடைக்கல. அண்ணாச்சி நீங்க லண்டன் போனீங்க பத்தி நம்ம படத்துல. ஆமா, அதே ஊருக்கு அவங்க போயிருக்காங்க. அங்க போயிட்டாங்களோ? சரி, நல்ல விஷயம் தானே. நான் அமெரிக்கால இருந்து தான் வந்துருக்கேன். அப்ப நான் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நான் அமெரிக்கால ஃளைட் பிடிச்சு போனா வரலையா? இல்ல, எனக்கு காலையில ட்ரம்ப் ஃபோன் பண்ணி தான் சொன்னாரு. ட்ரம்ப்? ஆமா, இப்பதான் அனுப்பி விட்டேன் சாதனவே சொன்னாரு. இந்தியாவுக்கு அனுப்பி விட்டேன்னு சொன்னாருமா.
ஆமா. எனக்கே வந்து நான் ஒசாமா பில்லாடன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சிருந்தேன். என்ன சோ அந்த வந்துறங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலிங் ஒண்ணு எப்படி குண்டு போடுறதுனியா எப்படி கொண்டு போறது அப்படின்ட்டு சரி ஓகே இருங்க சார் ஒரு 5 நிமிஷம் எங்க பாலா சார் கூப்பிடுறாரு. சரி சரி நான் வந்து முடிச்சிட்டு அடுத்த ஃளைட்ல ஏறி வந்துறேன்னு சொல்லிட்டேன். நடிக்கிறாங்க கூட்டமா வில்லங்க பேசி வில்லங்க ஆக்கி விட்டாங்க அவர ஓரமா உட்கார்ந்திருக்காங்க. ஆமா இப்ப அடுத்த ஃளைட் அங்க தான் போகுது. எங்க பின்லேடன் தானே லேடன் தானே 10 நிமிஷம் பிரஸ் மீட் வந்து போற சொல்லுங்க. அவ்வளவு வேற வேற சொல்றாங்க. சரி அண்ணா ஓகே எனிவே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் படம் பாருங்க. Thank you so much. நன்றி. அருமை. ஓகே ஆமா பயங்கரமா பேசியம்மா.